ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? ஏசாயா 40:28. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த உலகம் ஆண்டவரின் படைப்பு. படைப்பாளியாகிய கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். மனுக்குலத்தையும் அவர் உருவாக்கி மகிழ்ச்சி அடையும் ஆண்டவர். மனுக்குலம் தன் பாவத்தினால் கர்த்தரின் சாயலை இழந்து விட்டது. ஆனாலும் இழந்து போன கடவுளின் சாயலை மீண்டும் பெற்றுக்கொண்டு அவரது பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்துக்கு தந்து நம்மை மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவை நமது மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த அழகிய பூமியையும் அதன் வளங்களையும் நாம் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் கர்த்தர் தந்த இயற்கை வளங்களை அழித்து வருகின்றோம். மலைகளை உடைக்கிறோம், மரங்களை வெட்டுகிறோம், மண் வளங்களை அழிக்கிறோம், நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துகிறோம், காற்றை மாசுபடுத்துகிறோம். இதனால் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் பேரழிவை உண்டாக்குகின்றன. மண் சரிவுகளும் வெள்ளப்பெருக்குகளும் புயல் காற்றுகளும் மனித வளத்தை அழிக்கின்றன. பேரிடர்களும் பேராபத்துகளும் வரும்போது மட்டும் நாம் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்கிறோம். நம்மையும் உலகத்தையும் படைத்த கர்த்தர் நமக்கு உதவிகள் செய்வதில் சோர்ந்து போவதில்லை. நமது பாடுகள், சோர்வுகள், கவலைகள், வியாதிகளில் இருந்து விடுவிக்கிறவராக செயலாற்றிக் கொண்டேதான் அவர் இருக்கிறார். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. ஆண்டவரை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். அவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். சிருஷ்டி கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் சோர்வடையாத ஆண்டவர் என்பதை உணர்ந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தல ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பாவத்தினால் சீர்கட்டு போன இந்த சமுதாயத்தில் எங்கள் குடும்பத்தை உமது செட்டைகளின் நிலையில் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இதுபோல பாவத்தால் உடைந்து போன குடும்பங்கள் உமக்குள் மீண்டும் கட்டி எழுப்பப்படவும் தேவன் இரக்கம் செய்திட விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ள இதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளவும் அன்பு கூறவும் உதவி செய்தருவீராக. எங்கள் கண்ணீரை மாற்றி கைப்படைய செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசன நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதித்து மகிமைப்படுத்த தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் உம்மை விட்டு விலகாமல் உண்மை நிலைத்திருக்கவும் ஆசீர்வாதமாய் வாழவும் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அனுதின வாழ்வில் நாங்கள் பரிபூர்ணம் அடைகிறதுனால் உம்மை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரம் அடைவதனால் திருடி எங்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் எங்கள் படியை எங்களுக்கு அளந்து எங்களை போஷித்தள்ள விண்ணப்பிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்கள் வீணாய் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் வட்டிக்கும் செலவிடப்படாமல் எங்கள் குடும்ப தேவைகளில் உமது சித்தத்தின்படி செலவிடவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்தல்லுங்க. நாங்கள் சோம்பலாய் வீட்டில் அமர்ந்து விடாமல் எங்கள் தகுதிக்கேற்ற வேலைகளை பெற்று உழைத்திட உங்கள் கிருபை தந்தல்லுங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமிட்டதாக காக்கப்படவும் நாங்கள் பரிசுத்தமாக வாழவும் ரட்சிப்பில் கலிகூறவும் பரிசுத்தாவியானவரின் ஆளுகை எங்களுக்கு வேண்டுமென ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், வருமானம், பொருளாதாரம், அப்பம், தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் விருத்தி அடையவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் வியாதியோடு வாழுகிறவர்கள், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்கள், வீடுகளில் படுக்கையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க ஆதரவளிக்கும் கரம் இரக்கம் செய்து உங்க தழும்புகளால் அவர்களை குணப்படுத்தி பரிபூர்ண ஆயுசுடன் வாழ தயவுசெய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது, போதை, பான்பராக், புகையிலை, போதைக்காளான், கஞ்சா போன்ற போதைக்கு அடிமையானவர்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். வேலைக்காக முயற்சிக்கிறவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், திருமண வயதடைந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும், கர்ப்பத்தின் கணிக்காக வேண்டுதலோடு எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்களுக்கு அந்நாளை நினைத்தள்ள தேவன் புத்திர பாக்கியம் இருந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும், எங்கள் தேசத்துக்கு விரோதமாக பயங்கரவாதிகளின் முயற்சிகள் செயல்கள் வாய்க்காதே போகவும், மக்கள் இரட்சகரை சேவிக்கவும் அமைதியான வாழ்க்கை வாழவும்,
ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நன்மையான பதில்களை தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகரமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.